ஹலோ மக்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக டீ போட்டு குளிச்சுட்டு எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போனோடனே காலையில் ஒரு பூஜை நடக்கும். அந்த பூஜையை பார்த்துட்டு எல்லோரும் சாப்பிட போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அப்பாவும் சித்தப்பாவும் தோட்டத்துக்கு கிளம்புனாங்க. நாங்களும் வரோன்னு சொல்லி எல்லோரும் கிளம்பிட்டோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த கிணறுல சுத்தமாக தண்ணியே இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்டாக அங்கே மழை பெய்யவும் இவ்வளோ தண்ணி வந்திருக்கு. வானம் பளிச்சுட்டு இருக்கா. அந்த வானத்தை கீழே நாங்கள் தான் பண்ணிகிட்ருக்கோம். என் கையில் இருக்கிற அந்த குச்சியால் செஞ்ச அம்பை வச்சு வில்லை வச்சு இன்றைக்கி அம்பு விட்டே ஆகணுன்ட்டு களத்தில் குதிச்சாச்சு. இந்த அம்பை என் பக்கத்தில் ஒருத்தர் நின்று எனக்கு எப்படி விடணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்கான்ல, அவன் தான் செஞ்சான். அவன் எனக்கு கடந்த அரை மணி நேரமாக சொல்லி கொடுத்துட்டு இருந்தான், எப்படி விடணும்னு. எனக்கு சொல்லி கொடுத்தே அவனுக்கு மறந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படியோ அதை நான் எப்படி பிடிக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி அதை எப்படி இழுத்து விடணும்னு கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டு இருக்க பாதியிலே என் தங்கச்சி என்கிட்டேருந்து வாங்கி நானும் கற்றுக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டா. கடைசியாக என் முயற்சி வீண் போகலை. நல்லபடியாக அம்பு விட்டுட்டேன். அதான் பெரியவங்களாம் முயற்சி திருவினையாக்கம்னு அப்போவே சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி கோயில் கொடை இப்போ தான் ஆரம்பிக்குது. இந்த கோயில் கொடை காலையில் விட நைட்டு தான் சூப்பராக இருக்கும். காலையில் கூட கூட்டம் அவ்வளோவா இருக்காது. ஆனால் நைட்டு செம்ம கூட்டமாக இருக்கும். நைட்டு பூஜை கிட்டத்தட்ட 12:30 1 அப்படின்னு நடுராத்திரி தான் பூஜையே பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக கிளம்பியாச்சு. 10 மணிக்கே விட்டு கிளம்பியாச்சு. அப்போ தான் போய் இடம் பிடிக்க முடியும். இல்லாட்டி கடைசியில் போயிட்டோம்னா முன்னாடி சாமி ஆடுறதுலாம் தெரியாதுல்ல, அதனால். அப்புறம் வெளியே போன டைம் விட இந்த டைம் கொஞ்சம் 2 கடை சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த பானிபூரி கடைலாம் போன டைம் இல்லை, இந்த தடவை போட்டிருக்காங்க. 12:30 பூஜைக்கு 10 மணிக்கே என்ன பண்ணுவாங்க, இப்படி உட்காந்து அரட்டை தான் அடிச்சிட்ருப்பாங்க. பக்கத்து ஊர்லேருந்து எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. ஸோ அவங்களும் அப்படியே ஜோதியில் ஐக்கியமாயிட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு எல்லோரும் ஒரு 10:30க்கெலாம் கோயிலுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம். அப்புறம் என்ன அங்கே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 1:30 போல் பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜை முடிஞ்சதும் சாமி கும்பிட்டுட்டு விடியகாலம் 5 மணிக்கு போல் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.